நல்லா யோசனை பண்ணி தான் முடிவெடுத்தியா? நான் ஆழமா யோசிக்காம எதையும் செய்ய மாட்டேன், உனக்கு தெரியும்ல. இல்ல, ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. என்ன சார்? ஒன்றும் இல்லை மணி, என் கண்ணு வேணும்னு கேட்டியா? நான் கேட்கல சார். தபே, கேட்ட முடுற கேட்ட முடுற. ஏடுறா. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இன்று 74 பிறந்த நாளை கொண்டாடும் நம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு நமது சேனலின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 1975ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் தனது திரையுலக வாழ்க்கையை தொடங்கினார். இப்பொழுது 2024 அவருடைய 171 படமான கூலி படத்தில் நடித்து வருகிறார். இவரின் 49 வருட திரைப்பயணத்தில் அதிகமான வெற்றி படங்களை கொடுத்து வருகிறார். பல பேருக்கு இண்டஸ்ட்ரி ஹிட் ரெக்கார்ட் என்பது ரஜினியின் தோல்வி படங்களுக்கு இணையாகத்தான் இருந்து வந்துள்ளது. திரையரங்குகளில் 5 தலைமுறையாக 25 வாரங்கள் ஓடிய படங்களை கொடுத்த ஒரே நடிகர் இவர் மட்டுமே. 1980 ராஜாதி ராஜா, 1990 படகா, 2000 எந்திரன், 2010 2.0, 2020 ஜெயிலர். தமிழ்நாட்டில் 20 வெள்ளி விழா படங்களை கொடுத்த ஒரே நடிகர். இந்திய நடிகர்களிலேயே இதுவரை 9 நாடுகளில் அவர் படம் மட்டுமே 100 நாள் ஓடியுள்ளது. தெலுங்கில் 9 100 நாள் படங்களும் தெலுங்கில் 100 கோடி வசூல் இலக்கம். பாலிவுட்டுக்கு 100 கோடி வசூலும் கொடுத்த ஒரே நடிகர். 4 தலைமுறையாக 80 90 2K 21K என இண்டஸ்ட்ரி ஹிட் படங்களை கொடுத்த ஒரே நடிகர். இவரின் படங்களின் சாதனைகள் தான் எத்தனை! 1100 இருக்கை மேல் உள்ள சென்னை ஆல்பர்ட் தியேட்டர் மெயின் ஸ்கிரீனில் தினசரி 4 காட்சிகளாகவே 100 நாட்கள் தாண்டிய ரெக்கார்டு படையப்பாவுக்கு உண்டு. இங்கு பகல் காட்சியில் கூட எந்த முன்னணி நடிகருக்கும் 100 நாள் படம் கிடையாது. தமிழ்நாட்டில் 70 தியேட்டர்களில் முழு 4 காட்சிகளுடன் 100 நாட்கள் பார்த்து முதல் படம் படையப்பா. அந்த நாட்களில் 70 திரையரங்குகள் 4 காட்சிகளை வெளியிடுவது மற்ற நடிகர்களுக்கு சாத்தியமில்லை. சென்னை உதயம் காம்ப்ளெக்ஸில் முதல் முறையாக 3 திரைகள் வெளியீடு. உதயம் வளாகத்தில் 2 திரைகளில் 50 நாட்களை கடந்த முதல் படம். சந்திரமுகி. பொங்கல் ரிலீஸ் படங்களிலேயே அடுத்த வருஷம் பொங்கல் வரை ஓடிய படம் கொடுத்து ஒரே நடிகர் ரஜினி. அது பாட்ஷா படம். உலகமெங்கும் 800 தியேட்டர்களில் 50 நாட்கள் கடந்து, 101 தியேட்டர்களில் 100 நாட்கள் கடந்து, 21 தியேட்டர்களில் 125 நாட்கள் கடந்து, 4 தியேட்டர்களில் 175 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய கடைசி படம் சிவாஜி 1991. தளபதி உலகளவில் 100 திரையரங்குகளில் வெளியான முதல் தென்னிந்திய திரைப்படம். 2000 சிவாஜி முதல் தென்னிந்திய திரைப்படம் உலகம் முழுவதும் 1000 திரையரங்குகளில் வெளியானது. 2018 2.0 உலகளவில் 1000 திரையரங்குகளில் வெளியாகும் முதல் இந்திய திரைப்படம். ஒவ்வொரு 10 ஆண்டுகளிலும் அவர் உச்சத்தை அடைகிறார். தமிழ்நாட்டில் 1000 தியேட்டர்களில் வெளியான முதல் தமிழ் படம் ஜெயிலும். சூரியனை தொட்டவர் எவரும் இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினியை வென்றவர் யாருமில்லை. தலைவா உன்னை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். விரைவில் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் நண்பர்களே.